ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல, யூடியூப்பை விட ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு. அதுவும் சும்மா இல்லை, ரொம்பவே அதிகமாக ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே அதை வெளியே சொல்கிறது இல்லை. அது எப்படின்னு தான் சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அந்த பேஜை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரே வாரத்தில் எப்படி நமக்கு பேமெண்ட் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ இருக்க போகுது. கடைசி வரை மறக்காமல் பாருங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் நிறைய அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கோசரமே நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை வீடியோ பாருங்கள். இப்போது எப்படி ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நான் சைடில் போகிறேன், நீங்கள் கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உள்ளே போய்க்கணும். உள்ளே போனதுக்கப்புறம் மேலே மெசேஞ்சர் காட்டும். அந்த மெசேஞ்சர் கீழே 3 டாட் காட்டும் நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறதுக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதில் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அப்படி சேவ்டு மெமரிஸ் ரீல்ஸ்ன்னு இருக்கும். சேவ்டுக்கு ஆப்போசிட்டில், சேவ்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய பேஜ் வச்சுருக்கிறேன், அதனால மேலே க்ரியேட்டுன்னு இருக்கும் பாருங்கள். அந்த க்ரியேட்டை நம்ம கிளிக் பண்ணணும். கெட் ஸ்டார்டடு கொடுக்கணும். இப்போ நம்ம பேஜோட நேம் செட் பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய நேம் இருக்குது, அதனால் இப்போதைக்கு நான் டெஸ்ட்டுக்கோசரம் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அந்த டெஸ்ட்டுங்கிற ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லுது. டெஸ்ட் இஃபான் அப்படிங்கிற மாதிரி என்னோட சேனலோட நேமை நாங்கள் வைக்க போனேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். இப்போது மெயினாக வாட் கேட்டகிரி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகிரி செட் பண்ணணும். இப்போது நான் டிஜிட்டல் கிரியேட்டர்னு செட் பண்ண போகிறேன். இப்போ கிரியேட் கொடுக்கணும். இப்போது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் மெயின் இது தான், ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ன்னு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் கண்டென்ட் அண்டு கனெக்ட் வித் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது. நம்ம டிஜிட்டல் கிரியேட்னால நான் மெயினாக கீழே கொடுக்குறேன். இது மெயினாக கீழே கொடுத்தா மட்டும்தான் சீக்கிரமாக நமக்கு மானிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும், நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஈஸியாக ஆகும். நான் செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுங்க. இப்போ நமக்கு பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ கேட்குது. நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்புறம் வச்சுக்கிறேன், நீங்கள் கையோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இப்போது நான் இன்வைட், அதாவது நம்ம ப்ரொஃபைலில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பேஜை இன்வைட் பண்ணட்டுமா அப்படின்னு காட்டுது. நீங்கள் வேணும்னா இன்வைட் கொடுத்துக்கலாம். நான் இன்வைட் கொடுக்க இல்லை. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இப்போது நமக்கு நம்மளோட பேஜ் க்ரியேட் ஆக போகுது. இப்போ நம்மளோட பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமான்னு கேட்குது. நான் ஸ்கிப்பு கொடுத்துக்கிறேன். இதான் நம்மளோட பேஜோட இன்டர்ஃபேஸ். இதுக்கு மேலே 3 கோடு காட்டுது பார்த்தீங்க ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ப்ரொஃபைலு காட்டுது, அதுக்குள்ளே போய்க்கிங்க. இதுதான் நம்மளோட பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டுன்னு இருக்கும். அந்த ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் சேலஞ்சஸ்ன்னு இருக்குது. எக்ஸ்ப்ளோர் ஆன் யுவர் ஓன் காட்டுது. நான் ஸ்டார்ட் வித் சேலஞ்சஸே கொடுக்க போகிறேன். இப்போது இதில் என்னென்ன காட்டுதுன்னா, ஐ வாண்ட் டு மேக்ஸ் மை ஏர்னிங்ஸ், ஐ வாண்ட் டு பில்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நான் கீழேருந்து நான் படிக்கிறேன். இப்போ அதெல்லாம் நமக்கு எதுவும் வேணாம், அப்படி கீழே தள்ளி விட்டுருங்க. டாஸ்க்கும் நமக்கு வேணாம். இப்போது எக்ஸ்ப்ளோர் யுவர் ஓன் அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது இதுதான் நம்ம ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் மேலே தள்ளினீங்கன்னா மானிட்டேஷன் கடைசியாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. மெயினாக இதுதான். இதை எல்லோரும் பண்ணால் தான் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், கண்டென்ட் மானிட்டேஷன் இருக்கும், ஸ்டோர் ஃபாண்ட் இருக்கும். அது நம்ம எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது. மெயின் கண்டென்ட் மானிட்டேஷன். அந்த கண்டென்ட் மானிட்டேஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கீழே ஐ எம் இன்ட்ரெஸ்டடுன்னு இருக்கும். அந்த ஐ எம் இன்ட்ரெஸ்டடை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம், சப்மிட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இன்ட்ரெஸ்ட் சப்மிட்டடுன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 1 வீக் கரெக்டாக நீங்கள் டே டு டே உங்களுக்கு உண்டான கண்டென்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நாள் அவங்க அப்லோட் கொடுத்துருவாங்க. ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் ஆகாமல் கண்டென்ட் அப்லோட் பண்ணணும். 10 நாள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மானிட்டேஷன் ஆன் பண்ணிடுவாங்க. யூடியூப்பை விட இதில் ரொம்பவே ஏர்ன் பண்ணலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த பேஜில் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியலன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த கண்டென்ட் ஐடியாவும் நான் உங்களுக்கு அடுத்த தடவை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.